சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். அதாவது சத்தமா படிக்கலாமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த ஆண்டவரை, தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பார், நமக்கு விடுதலை தருவார் என்று இந்த வேத பகுதியில் நாம் கடந்த வாரத்தை தியானித்தோம். அப்படி இந்த உலகத்தில் அப்படி அநேக ஆபத்தான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். நம்ம அநேகர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இந்த பகுதி நமக்கு இந்த நாட்கள் எல்லா இடங்களிலும் இந்த சுதந்திர தினத்தை குறித்து பேசுகிறார்கள், விடுதலையை குறித்து பேசுகிறார்கள். ஸ்தோத்திரம். அதற்காக அநேகர் பாடுபட்டிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு ஆனா முழுமையான சுதந்திரம் இல்லை என்ற அது உண்மை. ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆபத்து என்பது ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் இந்த ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய இதை விட, நாம் சந்திக்கிற ஆபத்தை விட மிக மோசமான ஆபத்து, தப்பிக்க கூடாத ஆபத்து என்று சொல்லி சில ஆபத்தை குறித்து வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இந்த ஆபத்தை குறித்து நித்திய ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஆக்கினை என்றால் இந்த ஆபத்துக்கு உள்ளால போயிட்டோம்னா நித்தியமாக அந்த ஆக்கினைக்கு உள்ளால நாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இந்த ஆபத்தை குறித்து தேவனுடைய கோபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த ஆபத்தை குறித்து நித்திய அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20, 14, 15 வசனங்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும், இது ஒரு கடைசி ஆபத்து. இது ஆபத்து. ஆனால் ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதற்கான வழியையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இது ஒரு பெரிய ஆபத்து. யாருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆபத்து மோசமான ஆபத்து. இந்த ஆபத்துக்கு முன்னதாக நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம கடந்த நாட்களில் தியானித்து சில ஆபத்துகளை எல்லாம் பற்றி பார்க்கிறோம். இன்னும் சில ஆபத்துகள் தொடர்ந்து வர இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட படிக்கலாம். வெளிப்படுத்த அது நித்தியமாக அடைய வேண்டிய ஆபத்து அல்ல, ஆனா இந்த உலகம் சந்திக்க வேண்டிய ஒரு ஆபத்து என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. படிக்கலாம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே
கலிகூறுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இந்த ஆபத்திலிருந்து, இந்த பூமியில நடக்க போகிற ஆபத்திலிருந்து தப்புவிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில அவருக்காக வாழ்ந்தவர்கள் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் மத்திய ஆகாயத்திலே இருப்பார்கள். அவர்களை குறித்து பரலோகத்திலே அவைகள் வாசமாயிருக்கிறவர்களே கலிகூறுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். பூமியிலும் சமுத்திரத்திலும் கூடி. அப்படியானால் இந்த பூமியிலே சமுத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிற்பாடு கொஞ்சம் பேர் குடியிருப்பாங்க. சமுத்திரத்துல சமுத்திர வாழக்கூடியவைகள்லாம் இருக்கும். இந்த பூமியில மனுஷர்களுடைய மிருகங்கள் இவைகள்லாம் இருக்கும். இந்த பூமிக்கு ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்க பிசாசு ஆனவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களில் இறங்கினபடினால் உங்களுக்கு வரும் ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஸ்தோத்திரம். நாம் அந்த பகுதியை படிக்கும் போது, திரும்ப திரும்ப படிக்கும் போது, அங்கே முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இரண்டாம் ஆபத்து வந்தது என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முதலாம் வருகை, ரகசிய வருகைக்கும் அந்த அடுத்த வருகைக்கும் இடையிலே இந்த பூமி கடந்து செல்லக்கூடிய சில ஆபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறதான பகுதி என்னவென்றால், ஸ்தோத்திரம், ஒரு கடைசி ஆபத்து என்று கொண்டிருக்கிறது. அது நித்திய ஆபத்து. ஹல்லேலூயா. அந்த ஆபத்துக்குள்ளாக நாம் கடந்து சென்றால் ஒருவரும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் நாம் அந்த 20ஆம் அதிகாரம் 14, 15ஆம் வசனங்களில் படித்தோம். அது இரண்டாம் மரணம் என்றும் நித்திய ஆக்கினை தீர்ப்பு என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு நித்திய ஆபத்து, தப்பிக்க முடியாத ஒரு ஆபத்து இருக்கும்போது ஆண்டவர் அதற்கு நீக்கு போக்கு, அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியையும் மனுஷர்களுக்கு என்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம், ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இப்படி ஒரு ஆபத்து வரும் என்று இன்று அறிந்திருக்கிறவர்களாகிய நாம் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. கூப்பிட்டால் அவர் நிச்சயமாக விடுவிப்பார். ஸ்தோத்திரம். நாம் இந்திய தேசம் வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயருடைய கரங்களில் அடிமைகளாக பல வருஷம் இருந்தது. அதற்காக அநேகர் போராடி இருக்கிறார்கள், யுத்தம் செய்திருக்கிறார்கள், உயிர் கொடுத்திருக்கிறார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இதை நாம் நினைவு கூறும் இந்த நாட்களில் இப்படி இந்திய தேசத்தை போல அநேக நாடுகள் இருக்கிறது. அநேக நாடுகள் மற்ற நாடுகளால் ஆளுகை செய்யப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு இருந்த நாடுகள். அந்த நாடுகளுக்காக அந்த நாட்டில் உள்ளவர்கள் அநேகர் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, உயிர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நாட்டுடைய விடுதலைக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்தந்த நாடுகளிலே கனம் பண்ணப்படுகிறார்கள், புகழ்ந்து பேசப்படுகிறார்கள். அது அவசியம். அவர்களை கனம் பண்ணுவதும் புகழ்ந்து பேசுவதும் அவசியம். அப்படி இருந்தாலும் எங்க போய் கேட்டாலும் நாடு சுதந்திரம் அடைந்தது, ஆனால் ஜனங்களுக்கு சரியான சுதந்திரம் இல்லை என்று சொல்லுவார். அதற்கு காரணம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், நாடு வெள்ளைக்காரனுடைய அல்லது யார் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அவர்களிடத்திலிருந்து சிலர் போராடி மீட்டு விடுதலையை வாங்கி கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், முழுமையான சுதந்திரம் அடையாததற்கு காரணம் தேவகுமாரனாகிய இயேசுதான் விடுவிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல இந்திய தேசம் மட்டும் அல்ல, விடுதலை பெற்ற தேசமாக இருந்தாலும் சரி, செல்வ செழிப்பாக வாழக்கூடிய எந்த தேசமாக இருந்தாலும் சரி, உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் பிசாசானவன் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு கூட இருக்கிறான். அவன் அப்படி அடிமைப்படுத்தி அநேகரை வைத்திருக்கிறான். ஆகவே நமக்கு விடுதலை என்பது இந்த முழு உலகத்துக்குமாக ஒரு தியாகியாக நம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய ஜீவனை கொடுத்து
பரிகார பலியாக வந்த அந்த இயேசுவை ஒரு மனிதன் விடுதலை நாயகனாக ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த அந்த ஆண்டவர் அந்த மெய்யான விடுதலை ஆரம்பமாகும். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் திட்டம் பண்ணி தேவகுமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பினார். இந்த உலகம் முழுவதும் இங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாருடைய ஆளுகையும் உலகத்தின் அதிபதி என்று சொல்லி வந்திருக்கிறார். அந்த உலகத்தின் அதிபதி அவனுடைய கட்டுப்பாடுகளால் வைத்திருக்கிறபடியினால் எல்லாரும் அந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் நம்ம விரும்புவது போல உள்ள விடுதலையை யாராலும் சுதந்திரிக்க முடியவில்லை. ஒரு நாள் வரும், அன்று ஒரு பூர்ணமான விடுதலை நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசம் எப்படி அந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டது நாம் கொஞ்சம் பார்த்தோம்னா அதனுடைய சரித்திர காரியங்கள்லாம் டீப்பாலாம் போகல, அதை பற்றி உள்ள ஞானம் எனக்கு இல்லை. ஆனால் பேசிக்கா அடிமைத்தனம் என்று சொல்லுவோம். அங்கிருந்து கொஞ்சம் பேர் இங்க பிழைப்புக்காக வியாபாரத்துக்காக வந்தாங்க, வியாபாரம் பண்ணாங்க. இங்க இருக்கக்கூடிய வளங்களை கண்டார்கள், இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய இயலாமையை கண்டார்கள், இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அவருடைய தேசத்தை குறித்தான அறியாமையை கண்டார்கள், இங்க இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகளை கண்டார்கள். அப்போ கொஞ்சம் பேரா வந்து 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 மெதுவா இந்த தேசத்தை அவர்களுக்கு இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை அடிமைப்படுத்தி பிறகு இந்திய தேசத்தையே அவர்கள் ஆளுகை செய்யக்கூடிய அளவில் வந்துவிட்டார். இது ஒரு விதமான அடிமைத்தனம். அங்கிருந்து வந்து இங்க வாழ்ந்து நம்ம கூட பழகி நம்ம எல்லாரையும் அடிமைப்படுத்தக்கூடிய இன்னொரு அடிமைத்தனம் கூட இருக்குது. நாமவே சென்று சில அடிமைத்தனத்துக்குள்ளார போய் சிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு தமிழ் பிழைப்புக்காக போனாங்க. அந்த தேசத்துல போய் இங்க இருந்து அங்க போய் இங்க பஞ்சம் இருக்கு, அங்க ஆகாரம் கிடைக்குது அப்படின்னு தான் போனாங்க. அங்க நல்ல ஆகாரம் கிடைக்குது. அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாங்க. ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க. நம்ம வேதத்தை படிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் இந்த யோசேப்பை அறியாத இன்னொரு பார்வோன் வந்தார். ஆரம்பத்தில் அங்க போகும்போது யோசேப்பை அறிந்த ஒரு ராஜா இருந்தார். அந்நிய தேசத்துக்கு போறாங்க, பயங்கரமான வரவேற்பு. வாங்க, கானான் தேசம் உங்களுக்கு திறந்து இருக்கிறது, ஸ்தோத்திரம். இதுல நல்ல செழிப்பான இடம் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு ஆடு மாடுகள் இருக்கிறது. இந்த ஆடு மாடுகள் எல்லாம் நல்ல பெருகவும் நீங்கள் பருகவும் இந்த தேசத்துல நன்றாயிருக்கும்படி கோசேன் என்கிறதான செழிப்பான இடத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி வரவேற்றார். அவருடைய இனிமையான வார்த்தை, நல்ல இடம் என்றெல்லாம் அறிந்து அந்த இடத்திலே சென்று தங்கி இவர்கள் பெருகினார்கள். அப்படி பெருகின போது பின் நாட்களில் இவர்களாகவே போய் எகிப்தில அவர்கள் அடிமைகளாக, பார்வோனுக்கு அடிமைகளாக மாறினார். பிசாசானவன் இந்த இரண்டு விதத்திலும் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறார். ஒன்று, வலுக்கட்டாயமாக அவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறார். இனிமையான காரியங்களை சொல்லுகிறார். உங்க தேசத்துக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கிறேன்னு வெள்ளைக்காரர்கள் சொல்லி, உங்களுக்கு நாங்க என்ன உதவி வேணுமோ செய்கிறோம் என்று சொல்லி நம்மோடு கூட பழகி இந்த தேசத்திலே உழைத்து இந்த தேசத்தில் உள்ள வளங்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்றி மெதுவாக இந்த ஜனங்கள் எல்லாவரையும் அடிமைப்படுத்துகிறது போல பிசாசானவன் வலுக்கட்டாயமாக யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறவன். ஹல்லேலூயா. அவன் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வந்து அவர்களை முதல்ல அவன் வரும்போது நல்ல சந்தோஷமாவான். நமக்கு ஏதோ நன்மை செய்ய வருகிறது போல பிசாசானவன் வருவான், ஸ்தோத்திரம். ஆனால் அவனுடைய எண்ணம் எல்லாம் நம்மை ஏமாற்றுவதும் நம்மை வஞ்சிப்பதுமாக இருக்கும், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில சமயங்கள்ல நம்மவாகவே போய் இந்த பிசாசுடைய சிக்கலுக்குள்ளால சிக்கிறோம். யாக்கோபு
எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் யாரையும் என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். அவன் தந்தை சுய இச்சையினாலே சுய இச்சை அதனால் இழுக்கப்படுகிற அந்த உலகத்திலே நாம் வாழும்போது நமக்கு அநேக ஆசைகள் வருகிறது, நிறைய விருப்பங்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். ஆசை பாவம் அல்ல. நம்ம சில காரியங்களை விரும்புகிறது பாவம் அல்ல. ஆனால் தேவன் விரும்பாத ஒன்றை நாம் ஆசைப்படும் போது அது மெதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஹல்லேலூயா. அது நம்மை தொடர்ந்து வந்து கடைசியில அது நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது. நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அது பிடித்துக் கொள்ளுகிறது. இதை பற்றி நம்ம சரியா படிக்கிறதுக்கு ஆதியாகமம் தான் ஆரம்பம். பிசாசு எப்படி வேலை செய்தான் படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். அவர்களுக்கு அந்த நல்ல தோட்டத்தை கொடுத்தார். தோட்டத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை கொடுத்தார். இந்த தோட்டத்தில் எல்லாமே நீங்க சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இருக்கிறது, அந்த விருட்சத்தினுடைய கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்போ அது சாப்பிடக்கூடாது என்பது அவருக்கு பிரமாணமாக அவருடைய மனதிலே இருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், இந்த யோவாள் நான் நினைக்கக்கூடியது ஏவாள் அப்படியே போகும்போது அந்த பழத்தை பார்ப்பாள். ஆமா, பழம் பார்க்கறது நல்லா தான் இருக்குது, அந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இதை சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் பார்க்கறது சரி, 2வது நாள் அதை பார்க்கறதுக்காகவே போகக்கூடாது. நம்ம போற வழியில நீங்க ஏதாவது ஒண்ண பார்த்தீங்க, நல்லா பாருங்க, பிரச்சனை இல்லை. 2வது நாள் இதை பார்க்கறதுக்காக போனான்னு சொன்னா அங்கே பாவம் ஆரம்பிக்கும். பாவத்தினுடைய விதை அங்கே உள்ளே வரும். ஹல்லேலூயா. இவ கொஞ்ச நாள் போனா இந்த தருணத்தை பிசாசானவன் பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு அவன் வந்தான். வந்து, என்ன ஈவினிங் வாக் போறீங்களா? ஆமா, தோட்டம் எல்லாம் நல்ல அழகா இருக்குது. அவன் சொல்றான், அந்த ஒரு பழம் நிற்கிறதுல, இதை பற்றி ஆண்டவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? அவர் சொன்னா, உண்மையை சொன்னா, இதை பறிச்சு சாப்பிடக்கூடாது, அதை தொடவும் கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லி தொடவும் கூடாது, பார்த்துட்டேன், தொடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ பிசாசானவன் சொன்னா, அவன் பொய்யன், அவன் ஏமாற்றுகிறான், அவன் தவறான வாக்குறுதிகளை தருகிறான். ஆண்டவர் வாக்கு கொடுத்து இதை சாப்பிடக்கூடிய நாள்ல நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி இருந்தார். சாகவே சாவீர்கள். அவன் ஃபால்ஸ் ப்ராமிஸ், தவறான வாக்குறுதிகளை கொடுக்கிறான். இதை சாப்பிட்டா நீங்க சாகவே மாட்டீங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவ அதை பார்க்கிறா. இப்ப பார்க்கும்போது சொல்றா, அது பார்வைக்கு அழகா இருந்தது மட்டும் இல்ல, வேற என்னது, இச்சிக்கப்படத்தக்கது. அது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது ஒரு அட்ராக்ஷன். இதை பார்த்தா திரும்பவும் பார்க்கணும்னு தோணும். இதை பார்த்து அவன் சொல்றான், இல்ல இது சாப்பிடக்கூடியது, வெறும் பார்த்து ருசிக்கக்கூடியது அல்ல, இது அனுபவிக்க வேண்டியது, இதை அனுபவியுங்கள் என்று சொல்லி தவறான வாக்குறுதிகளை கொடுத்து அந்த ஏவாளை சாப்பிட வைத்தார். ஸ்தோத்திரம். அன்னையிலிருந்து பாவம் உலகத்துக்குள்ளாக வந்தது. பிசாசானவன் நிறைய சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அவனே வலுக்கட்டாமாக வருகிறான். வந்து இனிமையானவர் நமக்கு ஏற்கனவே போகும்போது சிலரெல்லாம் பிடிக்கும், ஆனா இது ஆண்டவருக்கு பிடிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம விலகி போயிட்டு இருக்கோம். பிடிக்குது, ஆனா ஆண்டவருக்கு பிடிக்காது, அதனால விலகி போயிட்டு இருப்போம். ஒரு நாள் அவன் வருவான். வந்தவன் சொல்லுவான், எப்பா ஏவாள்கிட்ட வந்து என்ன சொன்னா, இதை சாப்பிட்டேன்னா நீங்க எப்படி மாறுவீங்கன்னா தேவர்களை போல மாறுவீர்கள், தேவர்களை போல மாறுவீர்கள். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன், வேற தேவன் இல்லை. வேதாகமத்தை நாம் படிக்கும் போது தேவர்கள் என்று எங்கெல்லாம் சொல்லி இருக்குதோ அதெல்லாம் பிசாசை குறிக்கக்கூடியது. நமக்கு ஒரே தேவன். ஹல்லேலூயா. பிசாசு இன்டைரக்டா வந்து சொன்னா, நீ என்னைக்கு சாப்பிடு அன்னைக்கு என்ன மாதிரி பிசாசா மாறிடுவேன், என்ன மாதிரி மாறிடுவேன்னு சொல்ல. அவள் சாப்பிட்டால் பாவம் வரும். நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் இப்படியாக இனிமையானவர், தேவன் வெறுக்கிறது, தேவன் அனுமதிக்காது, தேவன் வேண்டாம் என்று சொன்னது. இந்த காரியங்களை நம்ம ஆசை நிமித்தம் அது ஒரு
இச்சிப்பு, ஒரு 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 விருப்பம் உண்டாகி எப்போ நம்ம இந்த பிசாசுக்கு செவி சாய்க்கிறோமோ அப்பொழுது பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது. பிரைஸ் தி லார்ட். அதுல இருந்து தப்பிச்சோம்னா அவனை வலுக்கட்டாயமா நம்ம ஆக்கிரமிக்கப்போம். எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இடத்துக்குள்ளார வந்து நம்மகிட்ட அன்பா பேசி நம்மகிட்ட பழகி கொஞ்ச நாள் கழித்து, நீண்ட நாட்கள் கழித்த பிற்பாடு நம்ம எப்படி அடிமைப்படுத்தினார்களோ அதுபோல பிசாசு வரும், வலுக்கட்டாயமா வரும், வந்து நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கும். அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறது. ஹல்லேலூயா. அப்போ இரண்டு விதத்துல நாம் இந்த பூமியிலே வாழும்போது பிசாசானவனுக்கு அடிமைகளாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரம், இந்த ரெண்டு விதத்திலும் எப்படி பிசாசு நம்மை அடிமைப்படுறான்னா, நம்முடைய முற்பிதாக்களாகிய அந்த ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தம் இந்த பூமியிலே ஸ்தோத்திரம் பாவம் நிறைந்திருக்கு. நாம் பாவிகளான இந்த பூமியில பிசாசானவன் இருக்கிறான். அவனுடைய கிரியைகளை நடத்தி கொண்டிருக்கிறான். தவறு செய்ய வைத்து அவனுக்கு நம்மை அடிமைகளாக மாற்றி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த இந்த ரெண்டு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் வலுக்கட்டமாக அவன் நம்முடைய வாழ்க்கையில வருகிறான், இல்லது சில ஆசை விருப்பங்களை காலம் நம்மவே தேடி போய் அடிமைத்தனத்துக்குள்ளாக செல்லுகிறோம். ஸ்தோத்திரம். இந்த அடிமைத்தனத்தினுடைய ஆரம்பம் அல்லது ஸ்தோத்திரம் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், அது முதலாவது திடீர்னு ஒரே நாளையில உண்டாகக்கூடியதல்ல. எந்த ஒரு அடிமைத்தனமும் ஒரு நாளையில உண்டாகக்கூடியதல்ல. இது மெதுவாக நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒன்று. மெதுவாக நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒன்று. அது முதல்ல ஒரு சின்ன ஆசையில் ஆரம்பிக்கும். பிறகு கொஞ்ச நாள் கழியும் போது இந்த ஆசையோடு கூட நம்ம சமரசம் செய்ய ஆரம்பிப்போம். தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது தெரியும். ஆனா அந்த ஆசை உள்ளால இருந்து அது இச்சையை உண்டு பண்ணி அந்த ஆசையோடு கூட நமக்கு ஒரு சமரசம் பண்ண ஒன்றும் இல்லை. உலகத்துல பார்க்கிறோம், எல்லாரும் அப்படிதானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ண பிற்பாடு அது நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு எக்ரிமெண்ட், நம்ம கூட ஒரு எக்ரிமெண்ட், அதுக்கு கூட நம்ம ஒரு எக்ரிமெண்ட் உள்ளால போயிடும். அதுக்கு பிறகு அடிமைத்தனம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி இந்த அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில மெதுவாக ஆரம்பித்து அது வளருகிறது. ஸ்தோத்திரம். நீங்க குடிகாரர்கள், ஒரு உதாரணத்தை சொல்றேன், அல்லது இந்த சிகரெட் குடிக்கிறவங்க, அவங்களுக்கு நான் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கிறேன். அவங்க ஒரே நாளையில அவங்களுடைய சரித்திரத்தை கேட்டா சொல்லுவாங்க, ஒரே நாளையில நான் இன்னையிலிருந்து குடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறவங்க யாருமே கிடையாது. முதல்ல அந்த இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஒரு கூட்டத்தில் போகும்போது, ஒரு பார்ட்டியில போகும்போது, 4 பேர்கிட்ட பேசிட்டு ஒருத்தன் கொடுத்தான் குடிடா அப்படின்னு சொல்லி ஒன்ன கொடுக்குறான். அவன் இதுக்குள்ளார அடிமைப்படணும் அவனுடைய ஆசை இல்லை, அவனுடைய விருப்பம் இல்லை. அது மெதுவாக ஒண்ணுல ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு சிறிய ஆசை அப்படியே ஆரம்பிக்கும். இந்த ஆசை நாட்கள் செல்ல செல்ல பல சூழ்நிலைகளை இது வளர ஆரம்பிக்கிறது. வளர்ந்து வாரத்தில் 2 நாள் ஆகும், பிறகு மெதுவா டெய்லி 1 ஆகும், அதுக்கு பிறகு 10-15 நாள், அதுக்கு பிறகு இவங்க ஆசைப்பட்டாலும் விரும்பினாலும் வெளியே வர முடியும். அப்போ அது அவங்களை பிடிச்சிச்சு. அப்போ ஆசையில அது அப்படியே ஆரம்பிச்சு நம்முடைய சூழ்நிலைகள், நண்பர்கள் அப்படியே ஆரம்பிச்சு, இது நான் ஒரு உதாரணம் சொல்றேன், குடிக்கிறதா இருந்தா இப்படி எல்லா காரியங்களிலும் மெதுவாக ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று நாளடைவில் நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிமைப்படு. இந்த உலகத்துல மனுஷனா படக்கூடிய எல்லாருக்கும் இப்பேற்பட்ட சோதனைகள் வரும். நம்ம ஒரு ஏரியாவில் நான் சக்சஸா இருக்கிறேன்னு சொல்லும் போது இன்னொரு ஏரியாவில் பிசாசானவன் நம்ம அழுத்திட்டே இருக்கும். முழுவதும் விடுதலையாக இந்த பூமியில வாழ்கிறவர்கள் யாரும் இல்லை. அது ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அந்த விடுதலையுடைய ஆரம்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து விட்டார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஒரு தடவை அதுக்கு உள்ளார போய் சிக்கிட்டோம்னா ஆரம்பத்தில் அது அப்படி ஆசையாய் விருப்பமாய் வந்து வளர்ந்து அதுக்கு அடிமைத்தனம் நம்ம கட்டி வச்சிரும், வெளியே வர முடியாது. இப்ப நீங்க குடிகாரங்கள்ட்ட
செயின் ஸ்மோக்கர்ஸ்ல போய் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, வெளியே வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு முடியல, கஷ்டப்பட்டு ஒரு நாள் இருக்கிறேன், அதுக்கு பிறகு முடியல. ஏன்னா இப்ப பாவம் அவர்களை அடிமைப்படுத்தும் சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கு. அப்படியே அடிமை கூட இங்க இருக்கிறது, நமக்கு கூட அந்த அடிமைத்தனம் வரல. அதனால இதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. இன்பம் ஆரம்பத்தில் இன்பமாக தோன்ற, ஆரம்பத்தில் சந்தோஷமாக தோன்றக்கூடியது. ஆண்டவர் ஆரம்பத்தில் நான் கூட வரக்கூடிய நண்பர்களை மகிழ்விக்கும்படியாக அவர்களுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடியது. ஆரம்பத்தில் நமக்கு இன்பமாக தோன்றக்கூடிய காரியங்கள் நாளடைவில் நாம் கவனமற்று ஜாக்கிரதை இல்லாமல் இருப்போமானால் அது நம்மை அடிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு தம்பதியர், ஒரு குடும்பத்தினர் ஆசைப்பட்டாங்க. அவங்க பார்த்துட்டு ஃபைனான்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது என் கையில், நல்ல வீடு வேணும். வீடு தேடி தேடி கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு வீடு ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வீட்டு ஓனர் போய் அணுகுறாங்க. நல்ல வீடு பார்த்துட்டாங்க, நல்ல அழகா இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த வீடு எவ்வளவுன்னு கேட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு ரேட் சொல்லி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு ஓனர் சொன்னாரு, இது ரொம்ப கம்மியாக தான் நான் கொடுக்குறேன், நல்ல இடம், எல்லாத்தையும் காண்பிச்சு நல்லா பிடிச்சிருந்தது. அவர் கடைசியாக ஒரு நிபந்தனை வச்சார். என்ன நிபந்தனை வச்சாருன்னா, இந்த வீடு உங்களுக்கு தான், 24 hours நீங்க தான் இருக்க போறீங்க. ஆனா நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பொருத்தனை இருக்கு. அது என்னன்னா, இந்த ஹாலில் ஒரு ஆணி இருக்கு. அந்த ஆணி ஒரு பொருத்தனையோட கூட அடிச்சு வச்சிருக்கேன். அதனால அந்த ஆணியை பார்க்கறதுன்னு அடிக்கடி வருவேன். அந்த ஆணியில ஏதாவது முக்கியமான பொருள்கள் எல்லாம் வைப்பேன். வீடெல்லாம் நீங்க நல்லா பயன்படுத்திக்கிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப கம்மி தான் வாடகை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வீடு கிடைச்சிச்சு. வீடை பால்லாம் காசுனாங்க. சொந்தக்காரங்க எல்லாம், ஓ இவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடு கிடைச்சுதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆள் வந்தார். வந்துட்டு சொன்னாரு, எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். நாங்கள் ஆணியை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆணியை பார்த்துட்டு அந்த ஆணியில் ஒரு பையை தொங்க விட்டுட்டாங்க. சரி, பையை தொங்க விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணணும், அது அவருடைய இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்தார். திருப்பி இன்னொரு பையை கொண்டு வந்தார். அவர் சொன்னாரு, அது அந்த ஆணி, அதோட பையை எடுத்துட்டு நான் இந்த பையன் வைக்கிறேன். இப்படி 2-3 நாள் கழிச்ச பிறகு 2-3 வரை வந்துட்டாரு. சந்தோஷமா தான், மகிழ்ச்சியா தான் வந்துட்டு போறாரு. அடிக்கடி விசிட் பண்ணிட்டு போறாரு. இவங்களுக்கு சந்தோஷம். வித்தவர் பார்த்துட்டு போறாரு, அவருடைய ஆணியை பார்த்துட்டு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. பிறகு ஒரு நாள் கொஞ்சம் அழுக்கு, இந்த யூஸ் பண்ண சாக்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து லைட்டாக ஸ்மெல் வர பார்த்தா பரவாயில்ல, லைட்டாக சின்ன ஒரு ஸ்மெல் தானே இருக்குது. அடுத்த முறை வந்தாரு, கொஞ்சம் நல்ல காயாத கருவாடு, கொஞ்சம் என்னது கருவாடு கொண்டு வந்தாரு, நல்லா காய்ச்சி போடுறது, கொஞ்சம் பச்சையாக இருந்தது. அவர் அடுத்து இவங்க சொன்னாங்க, அதில் ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வருது, அதுவும் இல்லை, அதை நான் எடுத்துடுவேன், அதை எடுத்துட்டு நான் வேற வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு இன்னொரு பையன் வச்சார். என்ன பண்ணி அது உள்ளார அது இவர் போன பிறகு பயங்கரமாக ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சு. எக்ரிமெண்ட் இருக்கு, அதை எடுக்க முடியாது. எக்ரிமெண்ட்லேயே எழுதிட்டாங்க, அந்த ஆணி என்னுடையது, அந்த ஆணியை மட்டும் நீங்க வீட்டில் வரவங்க எல்லாம் மூக்கை பிடிச்சிட்டு போறாங்க. இவங்க அந்த ஹாலில் உட்கார முடியாது. என்ன இதுன்னு முதல்ல நல்லா இருக்குன்னு வாழ்த்துனவங்க எல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா வீடு நாறுதல்னு சொல்லிட்டு போவாங்க. பிறகு இவங்க அந்த ஓட்டரை கண்டுபிடிச்சு இப்படி வீட்டில் அதுக்கு நான் இல்லை முடியாது, எக்ரிமெண்ட் இருக்கு, எக்ரிமெண்ட்ல என்னுடைய ஆணி இருக்கு, அது என்னுடைய ஆணி, அது நான் என்ன வேணும்னா இன்னும் மோசமானது தான் கொண்டு வைப்பேன். நம்ம சில சமயங்களில் நமக்கு இப்படிதான் ஒரு பிரச்சனைக்குள்ளால, பிசாசுடைய அடிமைத்தனத்துக்குள்ளால நமக்கு அது கடைசியில நம்மை பிழிந்து விடும். நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் முடியாது. அப்ப நீ என்ன செய்யணும்? பிசாசுக்கு ஆணி வச்சு அவன் ஒரு எக்ரிமெண்ட் அங்கே இருக்குது. அந்த எக்ரிமெண்ட் இருக்கிறது வரைக்கும் அவன் சொல்லுவான், எக்ரிமெண்ட் இருக்குது, நான் வருவேன், நான் போவேன், நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. எக்ரிமெண்ட் இருக்கிறது வரைக்கும் நான் எனக்கு என்ன விருப்பமோ அதை கொண்டு வந்து வைப்பேன், நீங்க ஒன்றும் செய்ய முடியாது.
இப்ப என்ன செய்யலாம்? இறைவன் செலுத்தணும். ஏற்கனவே கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்துட்டோம், அதுக்குள்ளால போய் மாட்டிட்டோம். இனி இது இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன இல்லை? இந்த வீடு இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. முதல்ல அந்த எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணும். புதிய எக்ரிமெண்ட். ஸ்தோத்திரம். செல்மெண்ட்ல அந்த வீட்டை விட்டு போனாலும் பிரச்சனை. சுகமா வாழணும், மாற்றம் இல்லாம வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னா பெரிய நஷ்டம் வந்தாலும் சரி, பெரிய இழப்பு வந்தாலும் சரி, அந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது நான் முன்னாடியே கேட்ட ஒரு கதை. ஆனா பிசாசானவன் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில வந்து குறுக்கிடுகிறான். குறுக்கிடும் போது அவன் முதல்ல அவனுடைய முழு வெளிப்பாடும் நமக்கு தெரியாது. பிறகு அவன் அடிமைப்படுத்துகிறான். அப்போ இந்த எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி, ஸ்தோத்திரம், நம்ம பாவத்துக்குள்ளாக இருந்தோம்னா வேற ஒரு எக்ரிமெண்ட் உண்டாகும். இயேசுவு கூட ஒரு எக்ரிமெண்ட் உண்டாகும். இதை வெறும் கேன்சல் பண்ணிட்டு போனாலும் உள்ளார எம்டியா தான் இருக்கும். எம்டியா இருந்தோம்னா அடுத்த நிமிஷத்துல அவன் திரும்பவும் வருவான், வேற 4 பேரை கூட கூட்டிட்டு வருவான். அதனால இந்த எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி ஒரு புதிய எக்ரிமெண்ட் இயேசுவோடு கூட போறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படியாக நம்ம எல்லாருமே, இந்த பூவுலகில் வாழக்கூடிய எல்லாருமே பிசாசு ஒரு விதத்தில் அடிமையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு மீட்பு உண்டாக வேண்டும், அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே திட்டம் பண்ண ஆண்டவர் சரியான நாட்கள்ல தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பரிகார பலியாக மரிக்கும்படி, நமக்காக மரிக்கும்படியாக அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அவர் இந்த பூமியிலே வந்தார். அவர் முழு மனுக்குலத்துக்காக மரித்தார். இந்தியாவுக்காக மட்டும் அல்ல, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்காக மட்டும் அல்ல, இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பாவத்திலிருந்து அவனை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதாரம் எடுத்து பிறந்து தம்முடைய ஜீவனை ஒரு தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். நமக்காக ஒரு தியாகியாக மாறினார். இந்திய தேசம் விடுதலை ஆவதற்கு எப்படி தியாகம் செய்தார்களோ, அநேகர் மரித்தார்களோ, அதுபோல முழு மனுக்குலத்தின் மீட்புக்காக ஒரு பாவமும் செய்யாத அவர் பலியானார். இந்த உலகத்துல மீட்கணும்னு சொல்லி நம்மள யாராவது பலியாகணும்னு போனா அது முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவம், நமக்குள்ளால் இருக்கக்கூடியதெல்லாம் பாவ ரத்தம், பாவம் நமக்குள்ளால் இருக்கிறது. ஒரு பாவி இன்னொரு பாவியை மீட்டுக் கொள்ள முடியாது. ஆகையினால் பாவம் இல்லாத ஒருவர் பரலோகத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், அவர் ஒரு பாவமும் இல்லாதவர். ஹல்லேலூயா. நம்மை குறித்து நன்றாக அறிந்த ஆண்டவர், நம்மை விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அவர் பரிகார பலியாக இந்த பூமியிலே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் கடந்து வந்தார். அவரை விசுவாசித்த நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்பது நமக்கு ஒரு சந்தோஷமான காரியமாக இருந்தாலும் நம்ம அந்த சந்தோஷத்துல மனம் போல வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்ட அநேகர், ஸ்தோத்திரம், இன்னும் அந்த பிசாசுடைய பிடிக்குள்ளாக தான் இருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்மையும் நாம் இந்த பாவ உலகத்தில் வாழ்கிறபடியினால், பிசாசுடைய ஆதிக்கம் உள்ள இந்த உலகத்தில் வாழ்கிறபடியினால் அவன் நம்மை விட்டு வைக்கிறது. நம்ம பின்னாலே அவன் வந்துட்டு இருப்பான். ஸ்தோத்திரம். நம்ம அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலை ஆவது என்பதை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சில காரியங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம், அவர்களுடைய விடுதலையை பற்றி நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் அறிய வேண்டும், இந்த உலகத்துல என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் இன்னும் தொடர்ந்து என்னை அடிமைப்படுத்தும்படியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ அவனுடைய கருத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அவனுக்கு கருத்திலேயே இருந்தவனா நான் நேரம் சொன்ன அந்த கடைசி ஆபத்து வரும், கடைசி நரகம் வரும், நித்திய ஆக்கினை தீர்ப்பு வரும். ஸ்தோத்திரம். அதனால நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும்,
ஒருவனுக்கு கீழே நான் அடிமையாக இருக்கிறேன். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசான அந்த உலகத்தில் இருக்கிறபடினால் அவன் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த இப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான அறிவு நமக்கு வரும்போது நம்ம அடிமைகளா இருக்கிறோம் என்பதை நமக்கு நிறைய பலம் இருக்கு, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்திய தேசம் என்பதை அறிந்த போதுதான் ஜனங்கள் போராட்டத்துக்குள்ளார புதுசா இது எங்க தேசம், எங்களுக்கு உரிமை இருக்கு, அப்பதான் இவங்க உணர்வு அடைஞ்சு வராங்க. ஹல்லேலூயா. அது மாதிரி இந்த உணர்வு உண்டாகும் போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, அந்த ஆபத்தில் தப்பித்துக் கொள்ளும்படியாய் நான் இப்படியே போனேன்னா, இந்த அடிமைத்தனத்தில் இருந்தேன்னா, இந்த பாவ வாழ்க்கைக்குள்ளால இருந்தேன்னா, நிச்சயமா அதனுடைய முடிவு ஒரு பெரிய ஆபத்து, நித்திய ஆக்கினை தீர்ப்பு. அதனால இப்பவே கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். முறையிட்டு கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த முறையீட்டினுடைய சத்தம் வேதம் சொல்லுகிறது தேவ சமூகத்தில் எட்டினது. உடனே இன்ஸ்டன்டா வந்து அவங்களுக்கு விடுதலை தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவங்க ஒரு திட்டம் பண்ணார். இயேசு கிறிஸ்து எப்படி விடுதலைக்காக இந்த பூமியில் அனுப்பினாரோ அதுபோல மோசே என்கிறதான ஒருவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய மீட்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக அவர் அனுப்பினார். இந்த மோசே, ஸ்தோத்திரம், மோசையின் மூலமாக ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அவன்கிட்ட பேசி என்னுடைய ஜனங்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்களை விடுதலையாக்க நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையான அவனை எக்யூப் பண்ணி அவன் தடை சொன்ன போதும் இல்லை நீ தான் போகணும்னு ஆண்டவரை அனுப்புகிறான். ஸ்தோத்திரம். இப்போ முதலாவது இந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? முறையிடணும், வேண்டுதல் செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் ஒரு சிக்கலுக்குள்ளால இருக்கிறேன், ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறேன், ஒரு பாவத்துக்குள்ளால இருக்கிறேன், எனக்கு என்ன நானே விடுதலையாக்கிக் கொள்ள முடியாது, என்னுடைய எதிரி அடிமையாக வைத்திருக்கிறோம், மிகவும் பலசாலியாக இருக்கிறான், எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கதற வேண்டும். ஹல்லேலூயா. கூக்குரல வேண்டும். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலை பெற முதலாவது செய்ய வேண்டியது கூப்பிடுதல். சத்தமா சொல்லுங்க, கூப்பிடுதல். எல்லாரையும் கூப்பிட முடியாது. தேவனை நோக்கி. அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் வல்லமை உள்ளவர், அவர்தான் விடுவிக்க போதுமானவர். வேற எந்த மனுஷன் என்ன கூப்பிட்டா கூட நான் சில ஆலோசனைகள்லாம் சொல்லலாம், ஆனா நான் ஒன்றும் செய்ய முடியாது. விடுவிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவரிடத்துல போகணும், அவரிடத்துல கூப்பிடணும். இரண்டாவது ஸ்தோத்திரம், யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29-31 வசனங்கள் படிக்கலாம். 29-31. எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல கவனிங்க, கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் அடுத்த வசனம், ஜனங்கள் விசுவாசித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை குறித்ததான வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் இருந்தது. ஆபிரகாமுடைய நாட்களிலே ஆண்டவர் சொல்லி இருந்தார், அவருடைய ஜனங்கள் 400 வருஷம் அடிமைகளாயிருப்பார்கள், பின்பு நான் அவர்களை விடுதலையாக்குவேன். அவர்களை குறித்த விடுதலைக்குரிய வாக்குத்தத்தங்கள் இருந்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப தேவ வசனம் அங்கே போதிக்கப்பட்டது, வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. அந்த தேவ வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் இந்த விடுதலை, பாவ மன்னிப்பு, இரட்சிப்புக்குரிய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். பிசாசு சொல்லுவான், என்ன நீ உலகத்தை பாரு, எல்லாரும் எப்படி நடக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தமும் நாம் நம்ப வேண்டும். அந்த வார்த்தை குறித்து அதுல ஒரு வள்ளி புள்ளி எதுவும் மாறாது. அவர் சொன்னது அப்படியே நிறைவேறும். அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அடிமைகளாக கூக்குரல் என்று கொண்டிருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும், ஆண்டவர் வார்த்தைகளை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நான் இந்த அடிமைத்தனத்தில் மரிக்க வேண்டியவன் அல்ல, எனக்கு ஒரு மீட்பு உண்டு, எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, எனக்கு ஒரு நித்திய ஜீவனை ஒருவர் ஏற்படுத்தி இருக்கிறார்.
அவர் எனக்காக தியாகம் பண்ணி இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்கிறதான அறிவு நமக்குள்ளாக வரும்போது இந்த விசுவாசம் நமக்குள்ளாக பெருக வேண்டும். ஹalleluya. ஜெபம் வெறும் கூப்பிடுதல், முதல் ஸ்டெப் கூப்பிடுதல். இரண்டாவது ஹalleluya, என்னை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்கேற்ற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சீக்கிரமா போலாம். மூன்றாவது ஸ்தோத்திரம் நானே சொல்லிடுறேன். இப்படி இதெல்லாம் சொன்னாங்க. தொடர்ந்து மோசேயும் ஆரோனும் பார்வோன்ட்டு போறாங்க. பார்வோன்ட்டு போய் சொல்றாங்க, எங்களுடைய ஜனங்களை விடுதலையாக்கணும், கர்த்தர் எங்களுக்கு தரிசனமான ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், இவங்களை விடுதலையாக்க வேண்டும், நாங்கள் இந்த இடத்தை விட்டு போய் மலையில போய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவன் சொன்னா, அந்த தெய்வத்தை எனக்கு தெரியாது, அது யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை விட மாட்டேன். பிசாசு இப்படிதான் சொல்லுவான். அப்போ இது அடிமைத்தனத்துக்குள்ளார போறது எவ்வளவு மெதுவா 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 உள்ளார போயிட்டோமோ அது ஒரு வெளியே வாரம் உள்ளார போய் மாட்டிக்கிறோம்னா வெளியே வாரது ரொம்ப கஷ்டம். பிசாசு என்ன விடுன்னு விட மாட்டான். அவன் சொல்லுவான், உன் மேல எனக்கு உரிமை இருக்கு, எத்தனை வருஷம் எனக்கு கண்ட்ரோல்ல இருந்த விடுவனா, அவன் விட மாட்டேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, ஏறக்குறைய 10 முறை இவர்கள் பார்வோனை சந்திக்கும்படியாக கடன் செல்லுகிறார்கள். ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அந்த பார்வோனிடத்தில் அனுப்பினார். 10 முறை போயிட்டு வரும்போது இந்த வாதைகள் எல்லாம் நடக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு, ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. அந்த வாதம் முடிஞ்ச உடனே அடுத்து பார்வோன்ட்ட போய் எங்களை விட்டுருங்க அப்படின்னா முடியாது. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் முடியாது. அவனுக்கு தூக்கம் இல்லை. யாருக்கு? பார்வோனுக்கு. தவளை வரும்னு சொன்னாரு, பைபிள்ல சொல்லியிருக்கு. அவனுடைய படுக்கையில எல்லாம் தவளை வந்து படுத்துச்சான். நைட்டு தூங்கும் போது இப்படி திரும்பினான்னு இன்னொரு சத்தம் கேட்பான். தவளை என்னாலும் அவன் விட மாட்டான். எவ்வளவு நெருக்கம் கொடுத்தாலும் அவன் விட மாட்டான். ஆண்டவரே சொன்னாலும் அவன் விட மாட்டான். ஏன்னா எக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லுவான். நம்ம 2 பேரும் ஒரு எக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இப்படி 10 முறை சென்று ஒரு சில சமயங்கள்ல இந்த மோசே கூட நான் சோர்ந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் சில சமயங்கள் ஆண்டவரே விடுதலையாகணும்னு சொன்னீரே, நான் எதிர்பார்த்திருந்தேன் இது நடக்கும்போது விடுதலையாகணும்னு சொல்லி, ஆனா நீங்க விடுதலையாக்கவில்லையே என்று சொல்லும்போது ஆண்டவர் அடுத்ததை சொல்லுவார், அடுத்த முறை போ, இன்னொரு காரியம் விடுதலையாக்குவான்னு சொல்லுவார். இப்படி ஸ்தோத்திரம், நமக்கு இந்த முறை விடுதலை கிடைக்கும், இந்த முறை விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் சில சமயங்களில் நீங்கள் விரும்புகிற விடுதலை கிடைக்காது. சில அற்புதங்கள் ஆண்டவர் கிரியை செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இதுதான் ஃபைனல்னு நினைப்பீங்க. இல்லை, அவனுக்கு கூட உள்ள எக்ரிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சீக்கிரமா அவன் விட மாட்டான். ஹalleluya ஸ்தோத்திரம். அப்போ சோர்ந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். இப்படி இதற்காக விடுதலைக்காக காத்திருக்கும் போது, இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று காத்திருக்கும் போது பிசாசிலிருந்து வரக்கூடிய பதில்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நீங்க சோர்ந்து போக கூடாது. ஏன்னா வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. அவர் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிரியை செய்வார். இதை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம போய் அவர் ஸ்தோத்திரம் ஹalleluya அவரோடு கூட நம்ம இணைந்து ஆண்டவருடைய பிரார்த்தனை செய்து ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் நெருக்கப்படுகிறான், சாத்தான் நெருக்கப்படுகிறான். ஆனா அவன் நம்ம விட மாட்டோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya. அப்போ இப்படி பதில் வரலையே, எனக்கு பரிபூர்ண ஒரு விடுதலை உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்துல எழுப்புறோம், மறுபக்கத்துல விழுந்துறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய மீட்பர் ஒரு நாள் வருவார். ஹalleluya. நமக்காக இரத்தம் சிந்தினவர் வருவார். அது வரைக்கும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல ஸ்தோத்திரம் அப்படி ஒரு எழுச்சி வரும், கீழே இறங்கும், விழுந்து விழுந்து எழுப்புவோம். ஆண்டவர் பூரணமான விடுதலை நம்ம ஜெபம் பண்ணுவோம். பூரணமான விடுதலை வராம இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஹalleluya. ஒரு நாள் வரும் அந்த பிசாசை காலுக்கு கீழாக மிதிக்கக்கூடிய நாள் வரும். ஹalleluya. அவனே உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி துரத்தி விடக்கூடிய நாட்கள் வரும். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அப்போ விசுவாசிக்க வேண்டும். தாமதமாகும் போது சோர்ந்து போகக்கூடாது. ஹalleluya. சீக்கிரம் முடிச்சிடலாம். 4வது படிக்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். யாத்திராகமம் 12 3 முதல் 6 வரை உள்ள வசனங்கள்.
இப்போ கடைசியாக ஆண்டவர் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு யுக்தியை பண்றார். இதுல விடுதலை பண்ணிவிடுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டு, எல்லாம் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக தெரிந்து கொள்ள வேண்டியது வீட்டு தலைவர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஜெபம், ஒரு ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா பெண்கள் தான் முன்னால வராங்க. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, வீட்டு தலைவர்கள் உங்க வீட்டுக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய குடும்பத்தின் மீட்புக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக தெரிந்து கொள்ள வேண்டியது வீட்டு தலைவர்களுடைய பொறுப்பு. இப்போ பெண்களும் வீட்டு தலைவர்களாக இருக்கிறாங்க. யார் தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் அவன் அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது. அடுத்த வருஷம் அது இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசல்கள், நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையும் மேற்சட்டத்திலும் தெளித்து போதும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த கடைசி எகிப்தினுடைய ரட்சிப்புக்காக, எகிப்தில் உள்ள விடுதலைக்காக அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமான ஒரு பஸ்கா ஆடு ஒன்று அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டை தன்னுடைய குடும்பத்துக்கு சொந்தமாக விலைக்கிரயமாக வாங்க வேண்டியது குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. பிற்பாடு அவர்கள் வீட்டுக்குள் செல்ல வேண்டும். வீட்டுக்குள் சென்று இந்த ஆட்டை அடிக்க வேண்டும். அடித்து அதனுடைய இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, அந்த இரத்தம் வாசல்களின் நிலைக்கால்களிலும் அதனுடைய மேல் சட்டத்திலும் பூசப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படி பூசப்பட்ட பிற்பாடு அன்று ராத்திரியில நீங்கள் வீட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளாக இரத்தத்தின் மறைவுக்குள்ளாக இருக்க வேண்டும். இரத்தத்தின் பாதுகாவலுக்குள்ளாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா அந்த கூடார மறைவுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதுகாவலுக்குள்ளாக இருக்க வேண்டும். வெளியே இருந்தா கேரண்டி கிடையாது. சங்கார தூதன் கடந்து வருவான். இந்த இரத்தத்தை பார்க்கும்போது he will pass over. pass over இங்கிலீஷ்ல சொல்வாங்க. கடந்து போவான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பல விடுதலைக்கான பல முயற்சிகள் ஆண்டவர் பல விதத்திலே கிரியை செய்தாலும் கடைசியான விடுதலை ஹல்லேலூயா பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இரத்தத்தில் உண்டானது. அந்த இரத்தத்தில் உண்டான விடுதலையினால் அவர்கள் எகிப்து தேசத்தை தாண்டி வந்தார்கள். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தை தாண்டி வந்தாங்க. அதனால ஹல்லேலூயா ரொம்ப சந்தோஷத்தோட ஆர்ப்போடும் வந்திருப்பாங்க. ஆனால் பின்னால வந்து செங்கடல் இருந்தது. அதை தாண்டி வந்த வனாந்தரம் இருந்தது. கசப்பான தண்ணீர் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தி கிறிஸ்தவ வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒருவேளை பின்னால் கொஞ்ச தூரம் போனவரை இவங்க யோசிக்கிறாங்க, திருப்பி எகிப்துக்கு போயிடலாம், ஒருபோதும் போகக்கூடாது. கொஞ்சம் பேர் யோசிச்சாங்க, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி திருப்பி எகிப்துக்கு போயிடலாம், அது மோசமான இடம். வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து சோர்வுகளை பார்த்து திருப்பி போயிடலாம்னு சொல்லி ஒருபோதும் யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் நடத்துகிற பாதை ஒருவேளை உங்களுக்கு சற்று கடினமாக தோன்றினாலும் ஹல்லேலூயா அப்படி கடினமாக அவர் நடத்தல. அவங்களுக்கு நல்ல மேக ஸ்தம்பத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏர் கண்டிஷன் ரூம்குள்ள இருந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிளம்புங்கன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தான் பிரயாணம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அப்பம் எல்லாமே நல்ல தாராளமாக ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுலயும் திருப்தி அடையாமல் இருந்தவங்க சிலவங்க நம்ம திருப்பி போயிடலாம்னு சொன்னாங்க. அது யாரும் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. இந்த ஆடி நாட்கள்ல கூழ் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் சொல்லி திருப்பி போயிடலாம்னு சொல்லி யாரும் மனசுக்குள்ளால நினைக்கக்கூடாது. நீங்கள் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் நல்லவர்.
அவர் உங்களுடைய மீட்பர், அவர் உங்களுடைய ரட்சகர், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். இது போன்ற ஒரு தெய்வத்தை நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. உங்களை நேசிக்கிறவர், நம்மை நேசிக்கிறபடினால் அந்த பரலோக சுகத்தை விட்டு இறங்கி வந்தார். நம்மை போல அந்த பூமியிலே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜீவனை பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த உலகத்தில் அநேகர் மக்களுடைய மீட்புக்காக தியாகம் பண்ணியிருந்தாலும் ஹல்லேலூயா, இயேசு முழு மனுக்குலத்துக்கு மீட்புக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தில் தான் மீட்பு, அவருடைய இரத்தத்தில் தான் பூரண விடுதலை. ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்கள்ல எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது நாம் கூப்பிட வேண்டும். இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் விசுவாசித்தார்கள், இரத்தத்தின் கீழ் வந்தார்கள், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள், எகிப்தை விட்டு வெளியேறினார்கள், செங்கடலை கடந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள், வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம உலக பிரகாரமான எந்த மனுஷனுடைய ஹல்லேலூயா அடிமைத்தனத்துல இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அதை விட பெரிய பிசாசானுடைய அடிமைத்தனத்துல நம்ம இருந்தோம். நம்மை சில ஆண்டவர் மீட்டு கொண்டார். என்றாலும் கொஞ்ச தூரம் வந்தா திருப்பி போயிடலாமான்னு எண்ணங்கள் எல்லாம் வரலாம். அப்படிப்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள், அதன் மத்தியிலும் அற்புதமாய் நடத்தக்கூடிய அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யான விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நித்திய அக்கினியிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, நரகத்தின் பேரழிவிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. 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 விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்பொழுது விளைய கொள்வார்.
கட்டுகளும்